ராதே ராதே ராம் ராம். பகவான் பூமியில் அவதாரம் பண்ணி ராவணன் போன்ற அரக்கர்களை வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் தேவர்களோட ஈவன் பிரம்மாவோடு சென்று பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி புருஷ சுத்தம்லாம் சொல்லி அழுது புலம்பி பகவான் ராமர் அவதாரம் பண்ணுறார். அவருடைய அவதார காலத்தில் தேவர்கள் எல்லாம் பூமியில் இறங்கி அந்த உதவி செய்யணுங்கிறது கட்டளையாக இருக்குது. அதன்படியே சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன், இந்திரனுடைய அம்சமாக வாலி, நலன் நீலர்கள், அப்புறமா ஈவன் பிரம்மாவுடைய அம்சமாக ஜாம்பவான் எல்லாரும் பூமியில் வந்து அவரவர் தன் கடமைகளை மிக சரியாக செய்கிறாங்க. ஆனால் வாலி மட்டும் தன் கடமையை மறந்து ராவணனோட ஒரு சக்கியம் பண்ணி கொண்டு ராவணன் சீதையை தூக்கி செல்லும் பொழுது கிஷ்கிந்தா வழியாக தான் தூக்கி போயிருக்கான். அவருடைய அவல குரலை பல பேர் கேட்டிருக்காங்க. வாலிக்கு நன்றாக தெரியும் ராவணன் சீதையை தூக்கி செல்கின்றான் என்று. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் எதிர்த்து நிற்கலை, அவனை தண்டிக்க அவன் துணியலை. ஏன்னா அவனோட சாக்கியம் பண்ணி கொண்டதுனால. அவர் சீதையை தேடி ராமர் வராருன்னு தெரிஞ்சும் அட்லீஸ்ட் அப்போவாது போயிட்டு ராமருக்கு உதவி பண்ணுறதுனுடைய நிலையை அவன் உணர்ந்திருக்கணும். அப்பவும் தன் கடமையை மறந்திருந்ததுனால ராமரால் அவர் வதம் செய்யப்படுகிறார்னு பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதார காலத்திலையும் கோகுலத்து ஜனங்களை எல்லாம் ஒரு துன்பப்படுத்துவதற்காக பெரும் மழையை வள வைக்கிறான் பகவான். கோவர்தனகிரி மலையை தூக்கி காப்பாற்றுறாருன்னு பார்க்குறோம். அப்போ உணர்ந்து ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் செஞ்சு பகவானுடைய மனசை குளிர்விக்கின்றார்னு பார்க்குறோம். ராதே ராதே.